ராவணன் அப்படிங்கிற ஒரு அரசன் பல கண்ணோட்டங்கள்ல பார்க்கப்பட்டாலும் இசையில தலை சிறந்த ஒருத்தராகவும் இருந்திருக்காரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? அவரால் மட்டுமே மீட்டக்கூடிய ஒரு வீணை இருந்தது அப்படிங்கிறது. ஹாய், ஐ எம் ப்ரொஃபசர் பாலு, ஹிஸ்டோரியன் அண்ட் ஆர்கியாலஜி ரிசர்ச்சர். ஹிஸ்டரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராவணன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நம்ம வரலாற்றுல பல இடங்கள்ல பல விதங்கள்ல சித்தரிக்கப்படும். அவன் ஒரு அரசனாகவும், ஒரு சிறந்த தலைவனாகவும், ஒரு சிறந்த சகோதரனாகவும், ஒரு சிறந்த அண்ணனாகவும் பல விதங்கள்ல அவங்க சித்தரிக்கப்படுறாரு. ஆனா அவருடைய தனிப்பட்ட திறமைகளை நிறைய இருந்தது. ராவணன் உண்மையாவே இசையில மிகப்பெரிய ஞானி. அவருக்கு பரிவாதினி அப்படிங்கிற ஒரு வீணையை மீட்டக்கூடிய ஒரு அபூர்வமான திறமை இருந்தது. அதாவது 9 நரம்புகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீணை. அந்த வீணையை மீட்டக்கூடிய திறமை கொண்டவங்க வரலாற்றுல விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களே இருந்திருக்காங்க. அந்த வீணையை மீட்டுறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த வீணையை மீட்டுறதுல புகழ்பெற்று விளங்கின ஒருத்தராகவே ராவணர் இருந்திருக்காரு. அந்த வீணையை மீட்டி பாறையை கூட உருவகிக்கக்கூடிய ஒரு அளவுக்கான திறமை ராவணன் கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது வரலாற்று குறிப்புகள்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா அகஸ்தியரோட குறிப்புகள்லையும் ராவணனுடைய இந்த திறமையானது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம நினைவுல என்னைக்குமே வச்சிருக்க வேண்டியவன்.